வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு இறை பயணம். இது எதிர்பார்க்காத ஒரு பயணமும் கூட. முழுக்க முழுக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளோடு மட்டுமே நடந்தது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இம்மாதம் அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி அன்றுதான் மருதமலை முருகன் மருதாச்சலமூர்த்தி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. நாங்களும் கேள்விப்பட்டு போகணும்னு ஆசைப்பட்டோம். பட் ஆனால் போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலை செய்யும் பொழுது 3 நாள் லீவு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சரி ஓகே ஈவினிங் கிளம்பலாமா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஓகே போகலாம், ஆனால் திங்ஸ்லாம் எதுவுமே எடுத்து வைக்கலையேன்னு சொன்னோடனே ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே என்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வாரி போட்டுட்டு வண்டியை எடுத்தாச்சு. 6 மணிக்கெலாம் வண்டியை எடுத்தாச்சு. இது ஒரு திடீர் பயணம் தான். நம்ம முருகனை பார்க்கணுன்னு நினைக்கிறத விட முருகன் கிளம்பி வாங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு பயணம். அதான உண்மையும் கூட. மறுநாள் காலையில் தான் போய் சேர முடிஞ்சுது. ஏன்னா கோயம்புத்தூர் நெருங்க சரியான மழை. நைட்டில் வண்டி ஓட்ட முடியலை. அதனால் வண்டியை கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியாதால ஸ்லோவாக தான் போனோம். அப்புறம் அங்கே ஒரு 8 மணிக்கெல்லாம் நாங்கள் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். நாங்கள் வண்டியை பார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில்கள்லாம் இருந்தது. அழகழகாக இருந்தது. அது கத்துற சவுண்டை கேட்க இனிமையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பசங்க அதை பார்க்கறதுட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி கொஞ்ச நேரம் பார்த்தாச்சு. சரி டைம் ஆகுது கிளம்பணும் அப்படின்ட்டு நாங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஷாக்கு, ஒரு பெரிய க்யூவே நிற்கிது பஸ்ஸுக்காக. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் லைனில் வெயிட் பண்ணோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பஸ் வந்துச்சு. அதாவது கொஞ்சம் பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஏறி போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் பஸ் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸில் நாங்களும் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கான பஸ்ஸும் வந்துடுச்சு. நாங்களும் பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்தையும் பிடிச்சாச்சு. பாப்பா வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரி சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் தான் எங்களுடைய பஸ் டிரைவர். அவரையும் காமிச்சாச்சு. மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. மருதமலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயம். மருதமலை முருகன் கோவில், அதாவது மருதாச்சலமூர்த்தி கோவில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மருதமலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதால மருதன் என்றும், அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற ஸ்தலமும் கூட இது. இங்கே தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி என்றும் முருகன் அழைக்கப்படுகிறார். மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் என்ற ஒரு சிறிய விநாயகர் கோவிலும் இந்த மருதமலைக்கு கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருதமலை முருகன் கோவில் முருகப்பெருமானின் 7வது படை வீடாகவும் கருதப்படுகிறது. நீங்களும் மருதமலையினுடைய அழகை ரசிங்க. நாம் எத்தனை மலை ஏறி இறங்கினாலும் புதுசாக ஒரு மலைக்கு மேலே ஏறும்போது நாமளும் குழந்தையாக தான் மாறிடுறோம். அந்த வளைவு நெளிவு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யுது. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முருகனை பார்க்க போகிறோங்கிற மகிழ்ச்சி சொல்லவே முடியல. மலைக்கு கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். நெருங்கிட்டோம். மலை கோபுரமும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்தாச்சு, கோவில்கிட்ட வந்தாச்சு.
மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலின் அழகை, கோபுர அழகை பார்ப்பதற்கு 1000 கண் போதுமா? போதாது. இங்க ராஜகோபுர நுழைவாயில தாண்டின உடனே கல்லாலான கொடிமரத்துக்கு முன்னாடி வலம்புரி விநாயகரும் அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மகிழ்முக குத்துவிளக்கு, அடுத்து உலோக கொடிமரம் மகிழ் வாகனமும் இருக்கு. முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் பெருமாள் சன்னதியை பார்த்தேன். வேறு எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது முருகன் கோவிலில் பெருமாள் சன்னதி தெரியும்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். கருவறையின் நுழைவாயில் இருபுறத்திலும் விநாயகரும் வீரபத்ரரும், கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணியும் நாம் இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளி மண்டபத்தில் வலதுபுறத்தில் பட்டீஸ்வரரும், இடதுபுறத்தில் மரகதாம்பிகை சன்னதிகளும் இருக்குது. மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிரே வந்து வெளி மண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் தனித்தனியாக காட்சி தராங்க. இந்த கோவிலில் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை மூவரும் சுயம்புலிங்க வடிவில் இருக்காங்க. இங்கே வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வானையை விட கொஞ்சம் உயரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சதால் கூட்டம் கொஞ்சம் வந்தபடியே தான் இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் இந்த 48 நாளுக்குள்ளே கண்டிப்பாக மருதமலை முருகனை தரிசிச்சுட்டு சந்தோஷமாக வாங்க. தரிசனம் பெற்ற பின்பு நாங்கள் உடனே கீழே இறங்கி பிரசாதம் வாங்கிட்டு நேராக வண்டி எடுத்துட்டோம். நாங்கள் வண்டி எடுத்து நேராக எங்கே வந்தோம்னா அடுத்து ஈரோட்டில் ராட்டை சுற்றி பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ கால பைரவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பைரவர் கோவில் உலகிலேயே மிகப்பெரிய 39 அடி உயரமுள்ள கால பைரவர் கோவில் எங்கே இருக்குன்னா ராட்டை சுற்றி பாளையத்தில் ஈரோட்டில் இருக்குது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடந்தது. எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா நாங்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. சிவபெருமானின் 64 திரு உருவங்களை நினைவுபடுத்தும் வகையில் 64 வெவ்வேறு பைரவர் வடிவங்கள் இந்த கோவிலுடைய கோபுரத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த கோவில் தென்னக காசி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய பைரவர் கோவில் என்று போற்றப்படும் இக்கோவிலின் நுழைவு வாயிலில் 39 அடி உயரமுள்ள பைரவர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்து தரிசனம் பெற்றிருக்கிறவங்க கால பைரவர் கோவிலுடைய உற்சவர் சிலை தான். இந்த உற்சவர் சிலை மீது தான் ஒரு நாகப்பாம்பு கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சிவனின் கழுத்தில் ஏறி ஆற தழுவி சிவனின் அருளை பெற்று சென்றது. இது அந்த கோவிலுடைய CCTV கேமராவில் பதிவாகி அது நியூஸ்லாம் கூட நாம் பார்த்துருப்போம். ஓம் ஸ்ரீ கால பைரவருடைய தரிசனம் நீங்களும் பாருங்கள். அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸ்வர்ண ஆர்ஷன பைரவர். பைரவர் தரிசனம் முடிஞ்ச பின்பு வண்டியை எடுத்தாச்சு, நேராக வீட்டுக்கும் வந்தாச்சு. எங்களுடைய இந்த பயணம் இறைவன் அருளால் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.